வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயர்ல நடந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து என்ன டாபிக்னா டைம் அண்ட் ஒர்க்குங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துருந்துருக்கு. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏவுக்கும் பிக்கும் ஒரு ரேஷியோ, பிக்கும் சிக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதோட டிஃபரன்ஸ் பிட்வீன் டைம் டேக்கன், ஏவுக்கும் பியும் தனியா ஒரு வேலையை செய்யும் போது எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்களா, இவங்க ரெண்டு பேத்துக்கு டிஃபரன்ஸ் 4ன்னு சொல்லியிருக்காங்க. Then find the taken. B மட்டும் தனியா அந்த ஒர்க்கை செய்யும் போது அதுல 25% என்னன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? இது எப்படின்னா ரெண்டுமே ரேஷியோவா கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் டைம் நம்மளுக்கு என்னவே தெரியாது. இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்குமான ரேஷியோ தெரிஞ்சாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணலாம். ஆனா இங்க ஏ பி ரெண்டு பேருக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏவுக்கும் பிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ 2:1 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிக்கும் சிக்கும் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:5 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ரேஷியோ ஃபைண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4:2:5 கிடைக்குமா? தென் நெக்ஸ்ட் என்ன கேட்கலாம், டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏவும் சியும் தனியா ஒரு வேலையை செய்யும் போது, ஏ சி ரெண்டு பேருமே தனித்தனியா ஒரு வேலையை செய்யும் போது அவங்களுக்கான டிஃபரன்ஸ், டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏவுக்கும் சிக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னா 4 daysன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச ரேஷியோவோட டைம் டிஃபரன்ஸ் கம்பேர் பண்ணோம்னா 4 இல்லையா? 4, 5 இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன, 1. அப்ப 1 பார்ட்ங்கிறது தான் 4 daysன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, அப்ப இது 1 அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பாருங்க. தென் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பி. பி மட்டும் தனியா செய்யும் போது அதுல 25% வேல்யூ, அதோட டேஸ் என்னன்னு கேக்குறாங்க. பி மட்டும் தனியானா பியோட ரேஷியோ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா? அப்ப இவங்க ஒவ்வொருத்தருக்குமான வேல்யூ ஒவ்வொருத்தரும் தனியா செஞ்சாங்கன்னா ஒரு வேலையை 4 days செய்வாங்கன்னு அர்த்தமா? அப்ப இவரு 2 அப்படிங்கும் போது இதோட 2 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்குமா? 8ங்கிறது பி ஓட ஒர்க் இல்லையா, எடுத்துக்கிற டைம், பிங்கிறவங்க எடுத்துக்கிற டைம். ஆனா அவங்க ஃபுல்லா கேட்கல. என்ன கேக்குறாங்கன்னா அதுல 25% என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதுல 25%னா என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்குமா? அப்ப 2 days தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 10 men, அதாவது 10 men வந்து ஒரு வேலைய செய்யறதுக்கு 54 நாள் எடுத்துக்கிறாங்களாம். அதே 10 women கம்ப்ளீட் பண்றதுக்கு 2/5 of the 54 days எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தென் how many days 12 menனும் 15 womenனும் தனியா அந்த ஒர்க்கை செய்யும் போது, அதாவது 12 men 12 women 15 women செய்யும் போது எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை செஞ்சாங்கன்னா எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மென்னு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 10 men ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 54 days எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே 10 women அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 2/5ன்னு எடுத்திருக்காங்களா, இன்ட்டு அதாவது ஈக்குவல் டு 5 days அப்படிங்கறத 54ன்னு கூட இன்ட்டு 54ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட போனுச்சுன்னா என்னவா மாறும், தலைகீழா இருக்கிறது அப்படியே நியூமரேட்டரா எழுதலாமா? இது நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எழுதணும்னா 54 இன்ட்டு 5/2ன்னு எழுதலாமா? இது இதோட கட் பண்ணோம்னா 2 times 7 times. அப்ப இதோட ஒர்க் அப்படின்னா 135ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப 10 men அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு 54 நாள் எடுத்துக்கிறாங்க. 10 women அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 135 days எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த டேஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் 12 men, நம்மளோட கொஸ்டின் யாரு, 12 men 15 men உமன் கம்ப்ளீட் பண்றதுக்கு மொத்தமா எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் கம்பேர் பண்ணி ஒருத்தரோட எஃபிஷியன்சி இவங்களுக்கு கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களோட ஒர்க்கை ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு டேஸ் எவ்வளோ, டைமையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப இவங்களோட டைம் இது வந்து மென்னு, ஓகேவா, ஈக்குவல் டு இது உமன். இவங்க ரெண்டு பேத்துக்கும் இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவல்ட்டா எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இவங்களோடது அப்படின்னு பார்த்தோம்னா 10 women இன்ட்டு 135. ஓகே, இதை ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 0 கட் பண்ணிடலாம். இதுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மென்னு டிவைடட் பை உமன் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா மென்னுக்கு வந்து 5னும் உமனுக்கு வந்து 2ன்னு கிடைக்கும்.
ஓகே, அப்ப எஃபிஷியன்சி என்னன்னா மென்னுக்கு 5ன்ற எஃபிஷியன்சியும் உமனுக்கு 2ன்ற எஃபிஷியன்சியும் கிடைக்கும். இதை வச்சு மென்னுக்கு உமனுக்குன்னு அப்படி கிராஸா எடுத்தோம்னா மென்னு 2 மென்னு ஒரு ஒர்க்கை செய்யறாங்கன்னா அதே ஒர்க்கை 5 உமன் செய்வாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஓகே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கொஸ்டின்ல எடுத்துட்டு வந்து 12 மென்னுக்கு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். 12 மென்னு 12 உமன். நம்மளோட கொஸ்டின் என்ன மென்னு இல்லையா? 10 மென்னு ஈக்குவல் டு 54 டேஸ்ன்னு இருக்கா. இந்த மென்னுக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன், உமனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? உமனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னென்ன கிடைக்கும்? இங்க உமன்னா 5ன்னு இருக்கு, இங்க 10ன்னு இருக்கு, 10 டேஸ்ன்னு இருக்கும்போது சாரி 10 மென்னுனா இங்க 2 மென் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்ப இதோட கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன கிடைக்கும்? 5 டைம்ஸ் கிடைக்கும். இங்க 24, இங்க டேஸ்ன்னு இருக்கு இல்லையா? டேஸ். அப்ப 25 ஈக்குவல் டு 54 டேஸ்ன்னு இருக்கு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 25 உமனு ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு 54 டேஸ் எடுத்துக்கிறாங்கன்னா அப்ப 12 மென்னு பண்ணினாங்கன்னா எவ்வளவு நாள் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? ஆல்ரெடி அங்க 12 மென்னு இருக்கு, மென்னுக்கு பதிலா என்ன பண்ணலாம், உமனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்ப 5/2ன்னு போடுவோமா? இங்க பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி 5/2ன்னு போட்டோம்னா ஈக்குவல் டு, அதாவது அடுத்தது அண்டு மீன்ஸ் இங்க பிளஸ். ஓகே, பிளஸ் 15 உமன் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு நாள் ஆகும்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ்னு கிடைக்கும். 30 பிளஸ் 15 அப்படின்னா 45 உமன்னு வரும் இல்லையா? அப்ப 45 உமனை ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள்? அந்த உமனுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாமா? வேல்யூ எடுத்துட்டு வந்தோம்னா இங்க 45 உமன் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 25 உமன் ஒர்க்கு 2 பேத்தையும் என்ன பண்ணிக்கிறோம், மல்டிபிள் பண்ணிக்கிறோம். எனக்கு உமன் மட்டும் தனியா கொண்டு வந்தோம்னா டேஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? அப்ப இது இந்தாண்டு கொண்டு வந்தோம்னா இங்க 9 டைம்ஸ்ன்னு கிடைக்கும், இது 5 டைம்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லையா? 3 டைம்ஸ் 1 டைம் 8 டைம் கிடைக்குமா? அகைன் கட் பண்ணோம் அப்படின்னா அப்ப இவங்களோட ஒர்க் டோட்டல் டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு அப்படின்னா 30 டேஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப 30 டேஸ் என்ன பண்ணும், 12 மென்னும் 15 உமனும் கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுத்துக்கிற டேஸ். இந்த சம்ல என்ன சொல்லலாம், இந்த டைம் டேக்கன் பை ABC 3 பேரும், அதாவது ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க. ஏ தனியா ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு 12 டேஸ் எடுத்துக்குவாங்களாம், பி தனியா ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு 15 டேஸ் எடுத்துக்கிறதா சொல்றாங்க, அண்டு சி தனியா ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு 5 டேஸ் எடுத்துக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் ஹவு மெனி டேஸ் ஏவும் பியும் சேர்ந்து 60% ஆஃப் ஒர்க் என்னங்கிறத கொஸ்டினா கேட்கறாங்க. இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னன்னா டைம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஒர்க்கு தெரியாது. ஸோ டைம் மட்டும் கொடுத்துருக்காங்க போது இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க நம்மளோட டோட்டல் ஒர்க்கு என்னங்கிறது தெரிஞ்சிருமா? டோட்டல் ஒர்க்கு. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா எல்சிஎம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த 60 அப்படிங்கிறது தான் என்னன்னா டோட்டல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப டோட்டல் ஒர்க்கு 60னா நம்மளோட கொஸ்டின் யாரு, ஏவும் பியும் தனியா செஞ்சோம்னா 60% என்னங்கிறத கேக்குறாங்க. இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னன்னா ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எஃபிசியன்சி கண்டுபிடிச்சிடலாம். எஃபிசியன்சி எப்படி கண்டுபிடிப்போம், டோட்டல் ஒர்க்ல இருந்து இவங்களோட ஒர்க்கை டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஒர்க்கை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்க இவங்களோட எஃபிசியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 5ன்னு கிடைக்குமா, இவங்களுக்கு 4ன்னு கிடைக்குமா? 60 டிவைடட் பை 15 போட்டோம்னா இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்ப இவங்க எல்லாருக்கும் ஏக்கு பிக்கு சிக்கு தனியா இவங்களோட எஃபிஷியன்சி என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதோட எஃபிஷியன்சி டோட்டல் என்னவோ அதுதான் என்னது 60 டேஸ். இப்ப நம்மள கொஸ்டின் என்ன கேக்குறேன், ஏவும் பியும் மட்டும் தான் கேக்குறாங்க. அதனால எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கண்டுபிடிக்க தேவையில்ல. ஏவும் பியும் தனியா அந்த ஒர்க்கை செய்யும் போது எவ்வளவு டேஸ், ஏவும் பியும் எவ்வளவு பேர் இருக்காங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன 9 ஒர்க்கா? ஓகே, ஏவுக்கும் பிக்குமான எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 9, அதோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 60. டோட்டல் ஒர்க்ல இருந்து எஃபிஷியன்சியை என்ன பண்றோம், டிவைட் பண்ணோம்னா தான் அவங்களோட 60% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். 60% ஒர்க்கு கேட்கறாங்க, 60% இப்படி எழுதலாமா? அப்ப இது கட் ஆயிடுமா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் ஆயிடும். 6 36 டிவைடட் பை 9னா இது எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4 டைம்ஸ். ஓகே, அப்ப 9 டிவைடட் பை 4 டேஸ் தான் இதோட ஆன்சர். ஓகே, 60% ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 4 டேஸ்.
இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏ அப்படின்றவங்க ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 8 நாள் எடுத்துக்கிறாங்களா, அதாவது 2/3 பங்கு வேலையை செஞ்சு முடிக்க 8 நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிங்கிறவங்க அதே ஒர்க்கை 3/4 பங்கு எடுத்துக்கிறதா, 4ல் 3 பங்கு தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்னன்னா அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண 9 டேஸ் எடுத்துக்கிறாங்க. தென் அவங்க டோட்டலா இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க, ஃபினிஷ் த என்டையர் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏ எவ்வளவு எடுத்துக்கிறதா சொல்றாங்க, 2/3 அப்படின்ற ஒர்க்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 8 டேஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க இல்லையா. நெக்ஸ்ட் பிங்கிறவங்க அதே என்ன ஒர்க் அப்படின்னா 3/4ன்ற ஒர்க்கு இல்லையா. 3/4ன்ற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க, 9 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. நம்மளுக்கு என்ன தேவை, டோட்டல், அதாவது இந்த ஏவும் பியும் வேற வேறையா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், எஃபிசியன்சி டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணுமா. டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் எடுப்போம் இல்லையா. அப்படி எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டைரக்டாவே இதையும் அதாவது எஃபிசியன்சியும் டேஸையும் என்ன பண்ணுவோம், டைமையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப மல்டிபிள் பண்ணோம்னா இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4ன்னு கிடைக்கும். இந்த 3 என்ன போனுச்சுன்னா 12ன்னு கிடைக்குமா, 12 டேஸ்ன்னு கிடைக்கும். இங்க அதே மாதிரி இதையும் கட் பண்ணோம்னா இது 3 டைம்ஸ்ன்னு கிடைக்கும் போது இது இந்தாண்ட போனுச்சுன்னா 12 டேஸ். அப்ப இவங்க 2 பேத்துக்குமான எஃபிசியன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 1 தான் இவங்களோட எஃபிசியன்சி. ஓகேவா. இவங்களோட எஃபிசியன்சி 1 தான். அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ற டேஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா. அப்ப ஏங்கிறவங்களோட எஃபிசியன்சி 1, பிங்கிறவங்களோட எஃபிசியன்சி 1 இல்லையா. 2 பேத்துக்குமான டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு நமக்கு 12 இல்லையா. டோட்டல் ஒர்க் 12னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 12/2ன்னு போட்டோம்னா 6 டேஸ் ஆகும் இல்லையா. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்கன்னா 6 டேஸ் எடுத்துக்குவாங்க. ஓகே. இந்த சம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏவும் பியும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்களோட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்க எவ்வளவு ரிசீவ் பண்றாங்கன்னா டோட்டலா 19,200 rupees ஏவும் பியும் சேர்ந்து ரிசீவ் பண்றதா சொல்றாங்க. தென் கம்ப்ளீட் த ஒர்க் அவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு டேஸ் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா 16 டேஸ் எடுத்துக்குவாங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 19,200 rupees என்ன பண்றாங்க, ரிசீவ் பண்றாங்க. ஏவும் பியும் ஒரு ஒர்க்கை செய்யறாங்க. அதை செஞ்சு முடிக்க எவ்வளவு டேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்கன்னா 16 டேஸ் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஓகே. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு டேஸ் எடுத்துக்கொன்றாங்க, 16 டேஸ் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, if efficiency is 40% more than that B, அதாவது B விட 40% அதிகமா A எடுத்துக்குவாங்கன்னா, அப்ப B எவ்வளோ அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் 100ன்னு வச்சேன்னா B விட இவங்க எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்றாங்க 40% more than, அப்போ 140ன்னு எடுத்துக்கலாமா. ஏன்னா 40% அதிகமா A அப்படின்றவன் ஒர்க் பண்ணுவான். அப்ப அவனோட எஃபிஷியன்சி 40% அதிகம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை வச்சு என்ன பண்றலாம், எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிடலாமா. இது 5 டைம்ஸ்ன்னு கிடைக்கும், இது 7 டைம்ஸ்ன்னு கிடைக்குமா. ஓகேவா. நெக்ஸ்ட் தென் ஃபைண்ட் த ஏ எவ்வளோ வேஜஸ் ருபீஸ் வாங்குவான் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏவோட வேஜஸ் எவ்வளோ, அவன் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியாது, இவங்க 2 பேத்துக்கும் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு பர்சனோட வேஜஸ் என்னன்னு கண்டுபிடிக்கும். அப்ப டோட்டல் ஒர்க் தெரியணும்னா என்ன பண்ணுவோம், டைமையும் எஃபிஷியன்சியும் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோமா. டைம் என்ன நம்மளுக்கு டே வந்து 16 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சினா இது 2ஐயும் ஆட் பண்ணாதானே நம்மளோட எஃபிஷியன்சி. அப்ப எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு, 12 இருக்கு. இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 252ன்னு கிடைக்குமா. இதுதான் என்னது டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் 252னா டோட்டலா அவங்க ரிசீவ் பண்றது இந்த அமௌண்ட் தானே இல்லையா. அதுல ஏவை மட்டும் கேக்குறாங்க இல்லையா. அப்ப ஏவோடது மட்டும் என்ன அப்படின்னா, மொத்தமா ஏவும் பியும் சேர்ந்து 19,200 rupees ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா எனக்கு டோட்டல் ஒர்க் என்ன இருக்கு 252ன்னு இருக்கு. இதுல யாரோடது மட்டும் கேக்குறாங்க, ஏவோடது மட்டும் கேக்குறாங்க. ஏங்கிறதோட எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 7க்கு இந்த இது கட் பண்ணோம்னா 3 and 6ன்னு கிடைக்கும். இதோட இதை கட் பண்ணோம் அப்படின்னா இது 7 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப 700 இந்த 2 0 இருக்கு இல்லையா. அப்ப 700 rupees என்ன பண்ணுவாங்க அவங்க
ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 6 men plus 12 women ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 18 days எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி 14 men plus 20 women அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 9 days எடுத்துக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க அப்படின்னா x men plus 20 women அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்கன்னா 12 days எடுத்துக்கிறாங்க. அப்ப எக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே வேற வேறவங்களா இருக்காங்க இல்லையா, இங்க மென் இருக்காங்க இங்க உமன் இருக்காங்க. யாராவது ஒருத்தரை ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணலாமா? அப்ப இங்க 12 கிடைக்கும், 2 கிடைக்குமா? அப்ப 6 men இங்க 2 கிடைக்கும். இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வந்துச்சுன்னா 6 men plus 12 women equal to 14 men plus 20 women இருக்கும் இல்லையா? அப்ப இந்த ஈக்குவேஷனை சப்மிட் பண்ண ஈக்குவல் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மென் ஒரு ஒர்க்கை செய்யறாங்க அப்படின்னா அதே ஒர்க்கை 2 உமன் செய்வாங்கன்னு வரும். ஓகேவா? இவங்களோட எஃபிசியன்சி என்ன பண்ணிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எஃபிசியன்சியை வச்சு நம்ம என்ன பண்றோம், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை பர்சன் அப்படிங்கறத நம்பர் ஆஃப் பர்சன் ஆர் எஃபிசியன்சி என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோமா? அப்ப மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் பர்சன் எவ்வளவா இருக்காங்க அப்படின்னு 18 days இதை எடுத்துக்கலாம். அப்ப 18 daysல 6 men பிளஸ் 12 women இருக்காங்க. மென்னுக்கு பதிலாக நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா உமன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்ப 18 இங்க மென்னுக்கு பதிலாக உமன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 கிடைக்குமா? அப்ப 12 பிளஸ் 12 24 மாறுமா? அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 432ங்கிறது டோட்டல் ஒர்க் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த டோட்டல் ஒர்க்கை வச்சுதான் நம்ம யாருங்கிறது எக்ஸ்ங்கிறவங்கள கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டோட்டல் ஒர்க்கை எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம், எக்ஸ்ன்ற வேல்யூவோட சப்மிட் பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். அப்ப 12 daysன்னு இருக்கும். ஈக்குவல் டு எக்ஸ் மென்னுக்கு பதிலாக என்ன பண்றோம், உமன் சப்ஸ்டியூட் பண்றோம். உமன்ங்கிறவங்க 2ன்னு கிடைப்பாங்களா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியாது, அதோட 2 women plus 20 women equal to என்னவா இருக்கும் அப்படின்னா 432ன்னு இருக்கும். ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், வெளியில எடுத்துட்டு வரலாமா? அப்ப இது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிட்டு 432. ஓகே, அப்ப இங்க 12ன்னு கிடைக்கும், இங்க 22 women and எக்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லையா? எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 தான் ஆன்சர். ஓகே ஓகே இந்த சம்ல என்னன்னா ஏபிசி 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேரும் ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு 6 நாள் எடுத்துக்கிறதா சொல்றாங்க. ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க, 6 days எடுத்துக்கிறாங்க. அவங்களோட எஃபிசியன்சி என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4, 6, 7ன்னு அவங்களோட எஃபிசியன்சி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்களோட வேஜஸ் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 3 பேருக்கும் சேர்ந்து 510 ரூபாய் என்ன பண்றாங்க, டோட்டலா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண வேஜஸ் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, தென் ஃபைண்ட் த பியோட ஷேர் என்னன்னு தான் கேக்குறாங்க இல்லையா? பியோட ஷேர் தான் என்னன்னு கேக்குறாங்க. இவங்க டோட்டல் ஷேரும் கொடுத்துட்டாங்க, எஃபிசியன்சியும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் எஃபிசியன்சி இதுல தெரியுமா நம்மளுக்கு, பியோட ஷேர் மட்டும் தான் கேக்குறாங்க. அப்படிங்கும் போது பியோட ஷேர் இங்க டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல பியோட ஷேர் மட்டும். அப்ப இவங்க 3 பேத்துக்குமான ஷேர் 510னா அப்ப இவங்களுக்கு மட்டும் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 17ங்கிறது தான் டோட்டல் யூனிட்ஸ் ஆர் ஒர்க், டோட்டல் ஒர்க்னு சொல்லலாம். அதுல பியோட ஷேர் மட்டும் தான் என்னன்னு கேக்குறாங்க, இன்ட்டு 510 rupeesல. ஓகேவா? அப்ப இதோட கட் பண்ணோம் அப்படின்னா இது 3 டைம்ஸ்னு வரும். அண்ட் இங்க ஒரு 0ன்னு இருக்கும். அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 6 18 அண்ட் 0. அப்ப 180 தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 10 men ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 10 men ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 25 days எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இஃப் a ratio of the efficiency man woman, அதாவது மென்னுக்கும் உமனுக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. தென் how many days இவங்க எஃபிசியன்சியோட டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 25
25 women can do the என்ன ஒர்க் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 25 women ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க அப்படிங்கறதான் கேக்குறாங்க இல்லையா. இங்க கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு மென்னை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் எஃபிசியன்சியை கொடுத்துட்டாங்க மென்னுக்கும் உமனுக்கும். 10 மென்னு அப்படின்னு இருக்காங்க. அப்ப மென்னுக்கு 10 அப்படின்னா உமன் எவ்வளவா இருப்பாங்க 2 அப்படின்னா இவங்களோட எஃபிசியன்சி. அப்ப இவங்க 1 அப்படின்னா இவங்களோட டேஸ் எவ்வளவா இருக்கும் இங்க 5ன்னு போடலாமா. இவங்க ஒரு பார்ட் அப்படின்னா இவங்க 2 பார்ட் மீன்ஸ் இங்க 5ஆ இருக்கலாம் இல்லையா. அப்ப மென்னு உமன்னு இதாக கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும் டோட்டல் ஒர்க் தெரியணும். டோட்டல் ஒர்க் தெரியணும்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் எஃபிசியன்சி இன்ட்டு எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்களோ பர்சனையும் மல்டிபிள் பண்ணி டோட்டல் டேஸ் என்னவோ அதையும் என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ எஃபிசியன்சி நம்மளுக்கு என்னவா இருக்கு மென்னு தான். மென்னு மட்டும்தான் நம்மளுக்கு எஃபிசியன்சி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் மென்னை மட்டுமே எடுத்துக்கிறேன். மென்னோட எஃபிசியன்சி 2. எவ்வளோ பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா 10. ஓகேவா. டோட்டல் டேஸ் அப்படின்னா 25. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டோட்டல் ஒர்க் என்ன கிடைக்கும் அப்படின்னா 500ன்னு கிடைக்கும். ஓகேவா. டோட்டல் ஒர்க் 500னா என்ன கேட்குறாங்க 25 உமனை தான் கேட்குறாங்க. 25 உமன் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க. இது மென்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேம் அதே ஒர்க்கு தான் இல்லையா. சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 25 உமன் எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க. டோட்டல் உமன் 500னா எனக்கு டேஸ் ரெக்யூர்மெண்ட் தேவை அப்படின்னா டோட்டல் ஒர்க்ல இருந்து எவ்வளோ பர்சன் அதையும் என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோமா. அப்படி டிவைட் பண்ணோம்னா இது 1 இது 2ன்னு கிடைக்கும். அப்ப டோட்டல் டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 20 டேஸ் ஆகும். ஓகே. அப்ப அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 20 டேஸ் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்குவாங்க உமன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் சம் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்கன்னா 10 டேஸ் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பியும் சியும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண 15 டேஸ் எடுத்துக்கிறாங்க. பி மட்டும் தனியா செஞ்சா அந்த ஒர்க்கை 30 டேஸ் எடுத்துக்கிறாங்க. இது டேஸ் ரெக்யூர்மெண்ட். ஓகேவா. டேஸ் ரெக்யூர்மெண்ட்னு சொல்லுவோம். இது அடுத்தது இவங்களோட டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா இதுக்கு எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிப்போமா. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவா இருக்கும் 30ஆ இருக்குமா. இதுதான் டோட்டல் ஒர்க். ஓகேவா. நம்மளுக்கு எஃபிசியன்சி தேவை. எஃபிசியன்சியை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்ப எஃபிசியன்சி என்ன பண்ணுவோம் டோட்டல் ஒர்க்கோட இவங்க இண்டிவிஜுவல் ஒர்க்கை என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோமா. அப்படி டிவைட் பண்ணோம்னா இவங்களோட டேஸ் எஃபிசியன்சி என்னவா இருக்கும் 3ஆ இருக்குமா. இவங்களோட எஃபிசியன்சி பி பிளஸ் சிக்கு 2ஆ இருக்குமா. இவங்க 2 பேர்த்தையும் டிவைட் பண்ணோம்னா 1ன்னு கிடைக்கும். ஓகேவா. இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு எஃபிசியன்சி கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க ஏவும் சியும் தான் கேக்குறாங்க. ஏவும் சியும் தனியா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அப்படின்னா 3ங்கிறது கிடைக்கும். ஓகேவா. ஏவும் சியும் சேர்ந்தா அப்படின்னா அவங்களோட எஃபிசியன்சி 3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை டோட்டல் ஒர்க்கோட எஃபிசியன்சி என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணாதான் நம்மளுக்கு டோட்டல் டேஸ் தெரியணும். நம்மள கேட்கறது டேஸ் தான் கேக்குறாங்க. அப்ப டேஸ் தேவைன்னா டோட்டல் ஒர்க் 30 அதோட எஃபிசியன்சி ஏ பிளஸ் சியோட எஃபிசியன்சி 3 அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையும் டிவைட் பண்ணோம்னா 10 டேஸ்ங்கிறது கிடைக்கும். 10 டேஸ் தான் ஏவுக்கும் சிக்குமான ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ற டேஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஓகே. இந்த சம்ல ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏபிசி 3 பேருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏவுக்கு 4 பிக்கு 6 சிக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 8 டேஸ் எடுத்துக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏ மட்டும் தனியா செய்யும் போது 3/4 என்ன ஒர்க் இது சேம் ஒர்க்ல எவ்வளவு எடுத்துக்குவாங்கிறது தான் கேக்குறாங்க. ஓகேவா. இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் எஃபிசியன்சி அதாவது டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுப்போமா. எல்சிஎம் எடுத்தோம்னா தான் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு கிடைக்கும். டோட்டல் ஒர்க் இதெல்லாம் எல்சிஎம் எடுத்தோம்னா எனக்கு 72ன்னு கிடைக்கும். ஓகேவா. 72வால இந்த 4 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும். அதுல இருந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இவங்களோட எஃபிசியன்சி அப்படின்னா 2/4ன்னு கிடைக்கும். 3/4. ஓகேவா. இப்ப என்ன பண்ணிட்டோம் நம்மளுக்கு எஃபிசியன்சி கிடைச்சிருச்சு. ஆனா நம்மளோட क्वेश्चन யாரு ஏ மட்டும் தனியா செய்யும் போது டோட்டல் ஒர்க் 72 அப்படின்னா இதுல எஃபிசியன்சி ஏவோட எஃபிசியன்சி என்ன 3யா. அப்ப ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கை செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரு நாளைக்கு 3 ஒர்க்னா இதுல 3/4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 3/4. அப்ப இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா இதோட கட் பண்ணோம் அப்படின்னா 18 டேஸ்ன்னு கிடைக்கும். ஓகே. அப்ப இவங்க டோட்டலா ஒர்க் பண்றது கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருப்பாங்க அப்படின்னா 18. ஓகே. தேங்க்யூ.